In this class, we are going to learn about surface tension topic la surface energy என்ற கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து ஒரு லிக்விட் ஃபில்ம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த லிக்விட் ஃபில்முக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றோம்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு இன்க்ரீஸ் இன் ஏரியா. இந்த இன்க்ரீஸ் இன் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை இனிஷியல் ஏரியா வந்து 0ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியான்னு வந்திருக்கும். அந்த கேஸ்ல சேஞ்ச் இன் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் டன் டு கிரியேட் ஏ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு வருது. இந்த ஒர்க் டன் தான் ஸ்டோர்ட் ஆஸ் ஏ சர்ஃபேஸ் எனர்ஜி. அந்த சர்ஃபேஸ்ல வந்து எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா. அதான் நம்ம சர்ஃபேஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு என்ன சிம்பிள்னா சிம்பிளா யூன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கிறோம். ஒரு டிராப்பை வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு டிராப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ டிராப். ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ டிராப்புக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டிராப் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கும். அதுக்கு ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் டன் டு கிரியேட் தி டிராப் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் எனர்ஜி ஸ்டோர்டு. தட் இஸ் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஏரியா வந்து 4πr² அப்படின்னு கிடைக்குது. இதே ஒரு பபுளை கிரியேட் பண்ணணும். ஒரு பபுள் கிரியேட் பண்றோம்னு எடுத்துக்கலாம். ஒரு பபுள் கிரியேட் பண்றீங்கன்னா பபுள் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அது ஹாலோவா இருக்கும். அப்போ ஒரு இன்னர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், அடுத்து அவுட்டர் சர்ஃபேஸ்னு இருக்கும். இங்க டயக்ராம்ல தான் இந்த திக்னஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டுறேன். ஆக்சுவலா பபுள் அனுமதி திக்னஸ் வெரி ஸ்மாலா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்மோஸ்ட் இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ பபுளை கிரியேட் பண்ணா ரெண்டு சர்ஃபேஸ் கிரியேட் பண்றீங்க. அப்போ ஒர்க் டன் டு கிரியேட் தி பபுள் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா சர்ஃபேஸ் இன்டு ஏரியா. ஏரியாக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 2 இன்டு ஏரியா போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு சர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன்ட்டு. அப்போ சர்ஃபேஸ் இன்டு 2 இன்டு ஏரியா வந்து 4πr² வரதுனால அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருதுன்னா 8πr² இன்டு டி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் ஒர்க் டன் டு ஃபார்ம் ஏ பபுள். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்றேன்னா n டிராப்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா n டிராப்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா கவனிக்கணும். n டிராப்ஸ் எடுத்திருக்கும். இந்த n டிராப்ஸ் n ஸ்மால் டிராப்ஸ் எடுத்திருக்கும். ஈச் டிராப் ரேடியஸ் ஆர். ஈச் டிராப் ரேடியஸ் வந்து ஒவ்வொரு டிராப் ரேடியஸ்க்கும் ரேடியஸ் வந்து டிராப் ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்றேன்னா நான் இது கன்வெர்டட் இன்டு பிக் டிராப்பா கன்வெர்ட் பண்ணிடுறேன். பிக் டிராப்பா பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த பிக் டிராப்புக்கு ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து n ஸ்மால் டிராப்ஸை கன்வெர்டட் இன்டு பிக் டிராப்பா பண்றோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி டோட்டல் சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். நீங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து n ஸ்மால் டிராப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த n டிராப்ஸுக்குமே சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இனிஷியலா சர்டன் சர்ஃபேஸ் எனர்ஜி இருக்கு மொத்தமா இந்த டோட்டல் n டிராப்ஸுக்கு. ஃபைனலா இந்த பிக் டிராப்பா பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிக் டிராப்பா பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் சர்ஃபேஸ் எனர்ஜி டோட்டல் சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி இருக்கும்? இனிஷியலா சர்ஃபேஸ் எனர்ஜி டோட்டல் n டிராப்ஸுக்குமே சேர்த்து டோட்டல் எனர்ஜி நான் சொல்றேன். ஒரு சிங்கிள் டிராப்புக்குன்னு பார்த்துட்டு பிக் டிராப்புக்கு பார்க்கல. இனிஷியல் எனர்ஜி சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி சொல்லணும் எல்லாரும். இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ரிலேஷன் ஈக்குவல்னு சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்போ வந்து பாருங்க, நான் ஒரு டிராப்பு கேட்கல. ஒரு இனிஷியலா வந்து எடுத்தது n டிராப்ஸுக்குமே சர்ஃபேஸ் எனர்ஜி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா தானே வருது. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா சிங்கிள் டிராப் ஸ்மால் டிராப்புக்கு ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் டிராப் பிக் டிராப்புக்கு வந்து கேபிட்டல் ரேடியஸ்னு வச்சுங்க. அப்போ இனிஷியலா சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா சர்ஃபேஸ் ஏரியா n இன்ட்டு 4πr² எடுத்துங்க. அப்போ இனிஷியலா சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு டி இன்ட்டு சர்ஃபேஸ் எனர்ஜி ஆஃப் ஒன் ஸ்பியர் 4πr². ஒரு ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி டி இன்ட்டு 4πr². n ஸ்பியர்ஸ்க்கு n இன்ட்டு 4πr² வருது. இப்போ வந்து பிக் டிராப் எடுத்தோம்னா பிக் டிராப் ஒரே ஸ்பியர் தானே இருக்கு. அதுக்கு வந்து டி இன்ட்டு 4πR² வரும். இப்போ நம்ம கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ரிலேஷன் தெரிஞ்சா மட்டுமே தான் இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியும். அதனால நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரேடியஸ்க்கும் ஃபைனல் ரேடியஸ்க்கும் ரிலேஷன் உங்களுக்கு சொல்லி தரேன். அது எப்படி எடுக்கிறோம்னா n டிராப்ஸ் நம்ம கம்பைன் பண்ணும்போது மாஸ் மாற போறது இல்லை. மாஸ் மாறாது, டென்சிட்டியும் மாறாது. அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம். இனிஷியலா n டிராப்ஸ் வால்யூம் எடுத்துக்கணும். ஒரு டிராப்புக்கு வால்யூம் வந்து 4/3πr³ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸ்பியருக்கு வந்து வால்யூம் வந்து 4/3r³. அப்போ n டிராப்ஸ் இருக்குனால n இன்ட்டு போட்டிருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிக் டிராப் வந்திருக்குனால பிக் டிராப்புக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர் வரும். வால்யூம் ஆஃப் தி பிக் டிராப் வந்து 4/3πr³ அப்படின்னு வருது. இங்க இதை நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4/3π கேன்சல் பண்ணிடுறோம்.
இப்படி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இது கியூபிக் ரூட் எடுக்கிறோம். கியூபிக் ரூட் எடுத்தா n⁻1/3 r is equal to கேபிட்டல் R வருது. அப்போ கேபிட்டல் R equal to r into n⁻1/3 வந்திருக்கு. இதை கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. எங்க இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன வரும் பாத்தீங்கன்னா t into 4pi into கேபிட்டல் R வந்து எவ்வளவு போடலாம்னா ஸ்மால் r into n⁻1/3 போடுங்க. ஸ்மால் r into n⁻1/3 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபைனல் எனர்ஜி என்ன வந்திருக்கு பாருங்க. சாரி, கேபிட்டல் R equal ஸ்மால் r into n⁻1/3 இருக்கணும். அப்போ இங்க வந்து ஸ்மால் rன்னு போடணும். ஓகேங்களாப்பா? சரி, ஸ்மால் rன்னு போடுங்க. இப்போ t into 4pi into r square into n⁻2/3 வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இது ஈக்குவேஷன் இனிஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, ஃபைனல் எனர்ஜி ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடலாம். ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா இனிஷியல் எனர்ஜி பை ஃபைனல் எனர்ஜி வருது இல்லைங்களா? தட் இஸ் ஈக்குவல் என்னென்ன காமனா கேன்சல் ஆகும் அப்படி பார்க்கலாமா? என்னென்ன காமனா கேன்சல் ஆகும்னா பாருங்க, இந்த t into 4pi r square கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க t into 4pi r square கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்ப என்ன ரிமைனிங் இருக்கும் பாருங்க. என்ன ரிமைனிங் இருக்கும்னா n இருக்கு. ஈக்குவேஷன் 1ல n இருக்கும், ஈக்குவேஷன் 2ல n⁻2/3 இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, n⁻1/3. எனிவே n வந்து கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். n வந்து கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1னா 1 கிரேட்டர் தேன் 1/1/3 வந்து கிரேட்டர் தேன் 1 தான் வரும். அப்ப இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இனிஷியல் எனர்ஜி பை ஃபைனல் எனர்ஜி வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இனிஷியல் எனர்ஜி which implies இனிஷியல் எனர்ஜி கிரேட்டர் தேன் ஃபைனல் எனர்ஜி அப்படின்னுன்றது உங்களுக்கு இவ்வளவு பெரிய டெரிவேஷன் எடுத்து பண்றத ஷார்ட்டா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப n டிராப்ஸ் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு பிக் டிராப்பா வந்திருக்குன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, டிக்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்ப ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்னா சர்ஃபேஸ் எனர்ஜி குறையணும். எனர்ஜி கம்மியா இருந்தா தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதனால வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. அப்படி வச்சுங்க, அப்படி எடுத்துங்க. அப்படின்னா ஷார்ட் மெத்தட் சொல்லி தரேன் கேட்டுங்க. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணலாம்னா கியூப் எடுத்துக்கிறேன்ப்பா. கியூப் நிறைய கியூப்ஸை கம்பைன் பண்ணலாம். இது ஒரு கியூப், இன்னொரு கியூப் எடுக்கிறேன்னு வச்சுங்க. இது இங்க பாருங்க, இங்க தனித்தனியா 2 கியூப், இங்க ஒரு கியூப், இங்க ஒரு கியூப் இருக்கா? இந்த 2 கியூபை கம்பைன் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்படி கம்பைன் பண்ணா இங்க பாருங்க, 2 சர்ஃபேஸ் வந்து இங்க வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பைன் பண்றதுக்கு முன்னாடி இங்க சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 2, சர்ஃபேஸ் 3, சர்ஃபேஸ் 4ன்னு இருந்துச்சு. செகண்டுக்கு இங்க சர்ஃபேஸ் 5, 6, 7, 8ன்னு வச்சுக்கலாமா? இந்த 2 கியூபும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 2 சர்ஃபேஸ் கேன்சல் ஆயிருச்சு இல்லையா? அப்போ வந்து கம்பைன் பண்ணும்போது கொஞ்சம் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆயிருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அப்போ எனர்ஜி சர்ஃபேஸ் எனர்ஜிக்குள்ள சர்ஃபேஸ் டென்ஷன் ஏரியா கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆயிருது. புரியுது அந்த கான்செப்ட் சொன்னது? சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆயிருது. இங்க ஃபார்முலால சொல்லியிருக்கோம். இங்க சர்ஃபேஸ் ஏரியா எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க டிராப்ஸ் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ்க்கு என்ன வந்தது? கேபிட்டல் R is equal to n⁻1/3 into ஸ்மால் r வந்தது. சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா வருது? நமக்கு n4pi கேபிட்டல் R ஸ்கொயர்னு வந்தது. கரெக்ட்டுங்களா? 4pi இன்ட்டு கேபிட்டல் R வந்து என்ன போடுறோம்? n⁻2/3 இன்ட்டு ஸ்மால் r ஸ்கொயர்னு வருது. அப்படி தானே பாரு? அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவே இங்க n⁻2/3 இருக்கு. n⁻2/3 இஸ் லெஸ் தென் n. ஓகேங்களா? இனிஷியல் இது ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா. இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியான்றது n இன்ட்டு 4pi r ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? அப்போ n வந்து கிரேட்டர் தேன் n⁻2/3ன்றதால ஏரியாவே வந்து என்ன ஆயிருது? இனிஷியல் ஏரியா கிரேட்டர் தேன் ஃபைனல் ஏரியா. அப்போ வந்து நம்ம டிராப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏரியா வந்து குறைஞ்சிருது. சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா தானே வருது. அப்போ ஏரியா டிக்ரீஸ் ஆனா சர்ஃபேஸ் எனர்ஜி குறையுது. நல்லா கவனிச்சிங்க. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நிறைய டிராப்ஸ் எல்லாம் இப்படி கம்பைன் பண்றோம். இந்த டிராப்ஸ் கியூப்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, நிறைய டிராப் கம்பைன் பண்ணும்போது இந்த மாதிரி சர்ஃபேசஸ் எல்லாம் கொஞ்சம் கேன்சல் ஆயிருது இல்லையா? அப்போ எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. சரி, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்டை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு, ஏன் வந்து வாட்டர் டிராப்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அது ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருக்கு, கியூப் ஷேப்போ இல்லைன்னா கோன் ஷேப்பு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் கேட்கிறேன். கொஸ்டின் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா வாட்டர் டிராப்ஸ்? ஏன் வாட்டர் டிராப்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் கிவன் வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மினிமம் ஃபார் ஸ்பியர். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா தான் மினிமமா இருக்கும். ஸ்பியருக்கு தான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமமா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருந்தால் தான் சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா இருக்கும். சர்ஃபேஸ் எனர்ஜி ஏரியா மினிமமா இருந்தாதான் சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். எப்பவுமே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குன்னா எனர்ஜி வந்து கம்மியா இருக்கணும். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். எப்பவுமே எந்த இதுவுமே என்ன பண்ணும், அது ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி தானே ட்ரை பண்ணும். அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கணும்னா அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருக்கணும். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருக்கணும், சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ கிவன் வால்யூமுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா லெஸ் ஃபார் வந்து என்ன ஆகுதுன்னா
ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருக்கு. அதனால தான் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கம்மினால சர்ஃபேஸ் எனர்ஜி கம்மியா இருக்கும். அதனால ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இது வந்து ஸ்மால் டிராப்புக்கு தான் வரும். ஏன் ஸ்மால் டிராப்புக்குன்னு சொல்றேன்னா வந்து ஆக்சுவலா இந்த கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. ஏன் ஸ்மால் டிராப்புக்கு தான் இது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருக்கு, மற்றதுக்கு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா வரல அப்படின்னு சொல்றேன் கேட்டுங்க. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒய் இட் இஸ் ஸ்பெரிக்கல் டிராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் நேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால தான் சர்ஃபேஸ் எனர்ஜி வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா இருக்கணும். அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்ன்றதால இது புரிஞ்சு உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பிக் ட்ராப் எடுத்தோம்னா ரொம்ப பெருசா ஒரு சும்மா சின்னது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் சும்மா கொஞ்சமா வாட்டர் போட்டிங்கன்னா ட்ராப் மாதிரி இப்படி இருக்கும். ஆனா வந்து நிறைய வாட்டர் எடுத்தீங்கன்னா அப்படியே இப்படி வந்துடும். கரெக்டுங்களா? ஏன் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது இங்க 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு வாட்டர் ஏதோ லிக்விட் எடுத்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுது. மாஸ் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க. மாஸ் கம்மியா எடுத்தோம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மாஸ் அதிகமா எடுத்தோம்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ கொஞ்சமா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரீடாமினேட்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வரதுனால சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸ்பெரிக்கல் ஷேப்பா வந்துருது ஸ்மால் டிராப்புக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இதே வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்தோம்னா மாஸ் அதிகமா இருந்தால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. இங்க ஸ்மாலா எடுக்கும்போது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் லெஸ் தென் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துங்க. அதிக மாஸ் அதிகமா இருக்கும்போது, மாஸ் வந்து கிரேட்டரா இருக்கும்போது ஃபோர்ஸ் டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வரதுனால உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷனால இது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் விடாது. அதனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்றதுனால என்ன ஆயிருதுன்னா இது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா வர மாட்டேங்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது கவனிங்க, யார் கரெக்டாக சொல்றேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கண்டெய்னர் கூட தேவையில்லை. ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. சும்மா 1 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல வந்து வாட்டர் ஊற்றணும்னா எப்படி ஆகும்னா இந்த வாட்டர் வந்து அப்படியே ஃபிளாட் ஆயிரும். கரெக்டுங்களா? சரி, இதே வந்து நம்ம வந்து கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் போயிடும். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல போயிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து கிளாஸ், அதாவது இதுதான் கிளாஸ்ன்னு எடுத்துக்கப்பா, இதுதான் கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் இருக்கு, இதுல வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? இந்த கிளாஸை இன்வெர்ட் பண்ணிருங்க. இந்த கிளாஸை வந்து கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் போயிட்டு இப்படி இன்வெர்ட் பண்ணிட்டு சடனா இந்த கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. சடனா இந்த கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்படியே வாட்டர் இங்கே இருக்கும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது இல்லையா? கிளாஸ் சர்ஃபேஸுக்கும் வாட்டருக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்காது. நம்ம வந்து கிராவிட்டி ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கீழே வாட்டர்லாம் விழுந்துரும். இங்க கிராவிட்டி ஃப்ரீ சர்ஃபேஸா இருக்கு இல்லையா? கிராவிட்டி ஃப்ரீ சர்ஃபேஸா இருக்கனால இந்த கிளாஸை வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டரை ஸ்லோவா அப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சீங்கன்னா இந்த வாட்டர் கீழே வராது. இப்போ இந்த கிளாஸ் சடனா அப்படியே ரிமூவ் பண்ணிடுறீங்க வச்சுங்க. சடனா ரிமூவ் பண்ணிட்டா வாட்டர் இங்கே தானே இருக்கும். இப்போ வாட்டர் வந்து எந்த ஷேப்ல இருக்கும்னு யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். வாட்டர் வந்து அந்த கிளாஸ் ஷேப்லயே வாட்டர் இருக்குமா, இல்லைன்னா கோன் ஷேப்ல மாறுமா, இல்லைன்னா கியூப் ஷேப்ல இருக்குமா, இல்லைன்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல மாறிடுமா? எந்த ஷேப்ல வரும் சொல்லுங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இங்க வந்து நம்ம கிராவிட்டி இருக்கிற சர்ஃபேஸ்ல வந்து இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சீங்கன்னா, இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சீங்கன்னா கீழே கொட்டிக்கும் தண்ணி. ஆனா வந்து கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல எடுத்து போயிட்டு இன்வெர்ட் பண்ணீங்க வச்சுங்க, கிளாஸை வந்து இன்வெர்ட் பண்ணி வச்சீங்கன்னா கீழே தண்ணி கொட்டாது. ஏன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது, ஜி கிடையாது. அந்த இடத்துல இப்படி இன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம். கிளாஸை மட்டும் அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறோம். லிஃப்ட் பண்ணிட்டோம்னா வாட்டர் இங்கே தானே இருக்கும். அப்ப அந்த வாட்டர் இங்கே தானப்பா இருந்திருக்கும். இந்த வாட்டர் அப்படியே இருக்கிறது, இது என்ன ஷேப்ல இருந்திருக்கும்னு கேட்கிறேன். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்குமா, இல்ல அந்த வாட்டருடைய அந்த கிளாஸ் என்ன ஷேப்ல இருந்துச்சு அந்த ஷேப்லயே இருக்குமா, இல்ல கோன் ஷேப்ல இருக்குமா, கியூப் ஷேப்ல இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன்? இது வந்து கிளாஸ் ஷேப்லயே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். கிளாஸ் வந்து சிலிண்டர்கள் ஷேப்னால சிலிண்டர்கள் ஷேப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் கோன் ஷேப் வரும், தேர்ட் ஆப்ஷன் வந்து கியூப் ஷேப் வருது, ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல வருது. எந்த ஷேப்ல வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஷேப்ல வரும்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல வரும். ஏன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல வரும் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணாத இந்த வாட்டருக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்லி சர்ஃபேஸ் டென்ஷனால மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால மட்டும் தான் ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்ப என்ன ஆயிரும்? சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா வர மாதிரி அது ட்ரை பண்ணும். சர்ஃபேஸ் எனர்ஜி மினிமமா வரணும்னா சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா மினிமமா வரணும்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா மாறிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து அந்த சயின்டிஸ்ட் போகும்போது அங்க வாட்டர் பாக்கெட்ல இருந்து தண்ணி குடிப்பாங்க. அந்த வாட்டர் பாக்கெட் கட் பண்ணிட்டு அப்படி பிரஸ் பண்ணி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இது ஒரு வாட்டர் பாக்கெட்னு அசியூம் பண்ணிப்பான். இங்க இருந்து அவங்க அந்த ஒரு ஹோல் போட்டு வாட்டர் இது பண்ணும்போது பிரஸ் பண்ணும்போது அப்படியே வாட்டர் வந்து ஸ்பியரா வந்துதான் அவங்களுக்கு விழும். ஏன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். இது வந்து நீங்க அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அந்த இதுல உங்களுக்கு புரியும், அந்த சேட்டலைட்ல வந்து சயின்டிஸ்ட் வந்து தண்ணி எப்படி குடிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி டயக்ராம் காமிச்சிருப்பாங்க.
ஏன்னா வந்து அங்கே கிராவிட்டி ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜீரோவாக இருக்கனால கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்காது, ஆனால் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால கிடையாது, ஃபோர்ஸ் டியூ டு இன்ட்ரடாமிக் ஃபோர்ஸ்னால, அதாவது கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால வரதுனால எங்க நம்ம இந்த லிக்விட் எடுத்து போனாலும் இன்ட்ரடாமிக் ஃபோர்ஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி கான்செப்ட் பார்த்துட்டோம். அப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சுன்னா இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஏரியான்னு புரிஞ்சு உங்களுக்கு n டிராப்ஸ். இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன், இப்போ கொஸ்டின் கேட்குறேன். இப்போ n டிராப்ஸ் எடுத்துக்கிட்டோம். n டிராப்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா கம்பைன் பண்றோம். ஒவ்வொரு டிராப்புக்கு ரேடியஸ் ஸ்மால் ஆர் எடுத்துட்டு அதை கம்பைன் பிக் ஸ்மால் டிராப்ஸ் தானே, இந்த ஸ்மால் டிராப்ஸை நம்ம கம்பைன் பண்ணி பிக் டிராப்பா மாத்திட்டோம். பிக் டிராப்பா மாறும்போது கேபிட்டல் ரேடியஸ் வந்து r ஆயிருச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது இனிஷியலா டோட்டல் ஏரியா எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா n × 4πr² அப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலா ஏரியா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா பிக் டிராப் ஏரியா வந்து இங்க 4π × R² வரும். அந்த கேபிட்டல் ஆருக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், r = n⁻⁴ × ஸ்மால் r இருக்கு இல்லையா. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணா ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்தது 4π × n⁻2/3 × ஸ்மால் r² வந்தது. இது வந்து இனிஷியல் ஏரியாக்கும் இது ஃபைனல் ஏரியா அப்படின்னு புரிஞ்சு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபைனல் ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் இது, அதாவது ஃபைனல் ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் ரேடியஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? அதே மாதிரி ஃபைனல் ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் இனிஷியல் ஏரியா வேணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா ஃபைனல் ஏரியா பை இனிஷியல் ஏரியா இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு டிவைட் பண்ணா n⁻2/3 / n வந்திருக்கும். அப்போ ஃபைனல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு n⁻−1/3 இன்டு இனிஷியல் ஏரியா, டோட்டல் ஏரியாக்கு பாக்குறது. ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன வந்திருக்கும், ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி பை இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா தானே, ஃபைனல் ஏரியா பை இனிஷியல் ஏரியா, தட் இஸ் ஈக்குவல் டு n⁻−1/3 தெரியும் இல்லையா. அப்போ ஃபைனல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் n⁻−1/3 இன்டு இனிஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன், யார் கரெக்டா சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். சரி, இப்போ வந்து n டிராப்ஸ் நான் வந்து என்ன பண்றேன்னா கம்பைன் பண்றேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுப்போம். n டிராப்ஸ் எடுத்து நம்ம கம்பைன் பண்ணுவோம். n டிராப்ஸை கம்பைன் பண்ணும்போது கம்பைன் பண்றோம். அந்த எனர்ஜி வந்து சரௌண்டிங்க்கும் அதாவது அடையபடிக்கலி பண்றோம்னு வச்சுங்க. அதாவது ஹீட் எனர்ஜி வந்து சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? when n small drops are combined, combined into formed as a big drop ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இனிஷியலா இந்த n ஸ்மால் டிராப்ஸ்க்கு டெம்பரேச்சர் T1 இருந்திருக்கு. இந்த கம்பைன் பண்ணி பிக் டிராப்பா பண்ணிட்டோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து T2 இருக்கு. சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகல. அதாவது ஹீட் எனர்ஜின்னு இல்லை, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகலப்பா. ஹீட் எனர்ஜினா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால வந்து நம்ம டிராப்ஸ் எடுக்கிறது சிஸ்டம் எடுத்துங்க, சரௌண்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் எந்த எனர்ஜியும் டிரான்ஸ்பர் ஆகல இந்த டிராப்ஸை கம்பைன் பண்ணும்போது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா இனிஷியலா அந்த டிராப்ஸ் இருக்கும்போது அதுக்கு டெம்பரேச்சர் T1, ஸ்மால் டிராப்ஸா இருக்கும்போது T1 டெம்பரேச்சர், ஃபைனலா இருக்கும்போது பிக் டிராப் ஆகும்போது டெம்பரேச்சர் T2 வந்திருக்குன்னு எடுத்துங்க. இப்போ T1க்கும் T2க்கும் ரிலேஷன் சொல்லுங்கப்பா. ஈக்குவல் சொல்லாமா, லெஸ் தென் சொல்லாமா, கிரேட்டர் தென் சொல்லாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லாமா? இது ஒரு நல்ல கொஸ்டின், எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். அப்பதான் யார் யார் கவனிக்கிறீங்க, யார் யார் கவனிக்கலன்றது எனக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ற. கொஸ்டின் என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க. n டிராப்ஸ் எடுத்திருக்கோம், அந்த டிராப்ஸை வந்து கம்பைன் இன்டு பிக் டிராப்பா பண்றோம். அப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. எதுக்கும் இந்த சிஸ்டம்ன்றது டிராப்ஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் தி டிராப்பும் ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தி பிக் டிராப்புக்கும் ரிலேஷன் எப்படி இருக்கும்? T1 T2, இனிஷியல் டெம்பரேச்சர் T1, ஃபைனல் டெம்பரேச்சர் T2 சொல்லிட்டோம். ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, இல்ல டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு சொல்றோமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன ஆகும் நல்லா கவனிக்கணும். நான் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி லெஸ் தென் இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொன்னா, இப்போ ஒருவேளை இனிஷியலா வந்து சர்ஃபேஸ் எனர்ஜி ஒரு 10 ஜூல்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா ஃபைனலா சர்ஃபேஸ் எனர்ஜி எவ்வளவு இருக்கும், ஒரு 9 ஜூல் தானே இருந்திருக்கும். அப்போ ரிமைனிங் 1 ஜூல் எனர்ஜி என்னவா மாறி இருக்கும், ஹீட் எனர்ஜியா மாறி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஹீட் எனர்ஜி 1 ஜூல் மாறி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து சரௌண்டிங்க்கு போகாதனால இந்த டிராப்புக்கு, பிக் டிராப்புக்கு என்ன ஆயிரும்னா இந்த எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியா மாறிடும். ஹீட் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியா மாறிடும். இன்டர்னல் எனர்ஜி என்ன உங்களுக்கு தெரியல. இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் தானே. அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து இனிஷியல் சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ்டு இன்ட்டு என்ன ஆயிருக்கு சொல்லுங்க, ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜியா மாறி இருக்கு. சாரி, சர்ஃபேஸ் எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டேன், ஸ்மால் டிராப் n ஸ்மால் டிராப்ஸ் பிக் டிராப் பண்ணும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி குறையுதுன்றோம். அந்த டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி
ஹீட் எனர்ஜியா மாறி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி டிராப்பா மாறிடுச்சு. அப்போ டிராப்புக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி கொஞ்சம் கூடிருச்சு, அதாவது ஹீட் எனர்ஜி கொஞ்சம் கூடிருச்சு. ஹீட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஹீட் எனர்ஜிக்கு ஜென்ரலா கேஸுக்கு என்ன ஃபார்முலா, எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்டு என்ஆர்டி அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, n மோல்ஸ் ஆஃப் கேஸுக்கு இது. ஸோ அப்போ எனர்ஜி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி, அது கன்வெர்டட் இன்டு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி பாடி, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி டிராப். அப்போ இன்டர்னல் எனர்ஜி கூடி இருக்கும், அதனால டெம்பரேச்சர் கூடி இருக்கு. ஸோ தட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், எல்லாரும் ஆன்சர் டக்குன்னு சொல்லிடணும். ஒரு பிக் டிராப் கொடுத்துருக்கேன், ஒரு பிக் டிராப் கொடுத்துருக்கோம், டக்குன்னு சொல்லணும். பிக் டிராப் கொடுத்துருக்கோம். இந்த பிக் டிராப்பை பிரேக் பண்றோம், பிரேக் பண்ணி n ஸ்மால் டிராப்ஸா மாத்திடுறோம், n ஸ்மால் டிராப்ஸா மாத்திடுறோம். ஓகேங்களா? இனிஷியலா பிக் டிராப் இருந்துச்சு, அதுக்கு இனிஷியல் டெம்பரேச்சர் Ti-ன்னு இருக்குங்க. ஃபைனலா இந்த இதை பிரேக் பண்ணும்போது பிக் நம்பர் ஆஃப் டிராப்ஸா மாறிடுது, Tf ஃபைனல் டெம்பரேச்சர் வந்துருதுன்னு எடுத்துங்க. சரிங்களா? இங்க இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் ஈக்குவல் சொல்லாமா, லெஸ் தென் சொல்லாமா, கிரேட்டர் தென் சொல்லாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லாமா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது பிக் டிராப் வந்து n ஸ்மால் டிராப்ஸா நம்ம வந்து என்ன பண்றோம், பிரேக் பண்றோம். அப்படி பிரேக் பண்ணும்போது சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்கும் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகல. அப்படி இருக்கும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் எப்படி வந்திருக்கும்? இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமா, ஃபைனல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குமான்னு கேட்டதுக்கு இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இனிஷியல் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் ஃபைனல் டெம்பரேச்சர். ஏன் இப்படி, என்ன பிக் டிராப் இது டிராப் வந்து பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வந்து பிரேக் பண்ணும்போது நிறைய சர்ஃபேசஸ் கிரியேட் ஆயிருது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கிரியேட் ஆயிருது. அப்போ இனிஷியல் சர்ஃபேஸ் ஏரியா லெஸ் தென் ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இனிஷியல் எனர்ஜி இஸ் லெஸ் தென் ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி. அப்போ ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும், ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி கூடணும். சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி கூடி இருக்கும்? நாம தான் எனர்ஜி சிஸ்டம்க்கு சரௌண்டிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணல இல்லையா? அப்படின்னா இந்த டிராப்லயே இன்டர்னல் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த இன்டர்னல் எனர்ஜி அதான் ஹீட் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி என்னவோ மாறி இருக்கும்னா சர்ஃபேஸ் எனர்ஜியா மாறிடும், சர்ஃபேஸ் எனர்ஜியா மாறிடுது. அப்போ இங்க வந்து உங்களுக்கு நல்லா புரியுது. அதாவது பிக் டிராப் வந்து நமக்கு ஸ்மால் டிராப்ஸா பிரேக் பண்ணும்போது, ஸ்மால் டிராப்பா பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜிக்குள்ள சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் ஏரியா போடுறோம், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஒரு எனர்ஜி கன்வெர்ட் இன்டு அனதர் எனர்ஜி வரணும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி தான் கன்வெர்ட் இன்டு சர்ஃபேஸ் எனர்ஜியா வந்திருக்கணும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிருக்கும், சர்ஃபேஸ் எனர்ஜி கூடி இருக்கணும். இன்டர்னல் எனர்ஜி தான் அந்த ஹீட் எனர்ஜி சொல்றோம். இன்டர்னல் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போ இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சுன்னா டெம்பரேச்சர் குறையணும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கவனிங்க. இப்போ எப்படி கேட்கறேன்னா கொஸ்டின் அப்படியே மாத்தி கேட்கிறேன். இப்போ நம்ம டிராப்ஸ் வந்து பிரேக் பண்ண போறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்கும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் கரெக்டா சொல்லணும். இப்போ எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு பிக் டிராப் எடுத்துக்கிட்டேன், ஒரு பிக் டிராப் எடுத்துட்டு நம்ம சரௌண்டிங்ன்றதை நம்ம தான் இங்க இருக்கோம்னு வச்சுங்க, சரௌண்டிங்ல நம்ம இருக்கும். அப்போ வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் மாறினா நம்ம வந்து எய்தர் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸா ஃபீல் பண்ணுவோம். டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா சில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம், கூலா ஃபீல் பண்ணுவோம். டெம்பரேச்சர் குடிச்சுன்னா ஹாட்டா ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படி தானே பாது? சரி, இது உங்களுக்கு புரியுது. ஒரு பிக் டிராப்பை வந்து நான் என்ன பண்றேன்னா, பிக் டிராப் இருக்கு, இந்த பிக் டிராப்பை வந்து நான் பிரேக் பண்றேன்ப்பா. இதை பிரேக் பண்றேன், பிரேக் பண்ணிட்டு n ஸ்மால் டிராப்ஸா பண்ணிட்டேன். அப்போ n ஸ்மால் டிராப்ஸா பண்ணிட்டோம். அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கும்? சரௌண்டிங் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குமா, கூடி இருக்குமா? சரௌண்டிங் வந்து சில்னஸா ஃபீல் பண்ணுவோமா, ஹாட்னஸா ஃபீல் பண்ணுவோமா, கூலா? அதாவது ஒரு பிக் டிராப்பை n ஸ்மால் டிராப்ஸா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சரௌண்டிங்ல இருக்கும், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கூலா ஃபீல் பண்ணிருப்போமா, இல்லைன்னா ஹாட்டா ஃபீல் பண்ணுவோமா? கூலா இருக்குமா, ஹாட்டா இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். ஆக்சுவலா இங்க என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து கூல் ஆஃப் ஃபீல் பண்ணிருப்போம். எப்படி கூல் ஆஃப் ஃபீல் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, இது n டிராப்ஸ் பிரேக் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா கூடுது, சர்ஃபேஸ் எனர்ஜி கூடணும். அப்ப சர்ஃபேஸ் எனர்ஜி கூடணும்னா சரௌண்டிங்ல இருந்து எனர்ஜி வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப சரௌண்டிங் இன்டர்னல் எனர்ஜி குறையும். அதனால சரௌண்டிங்க்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அப்ப சில்னஸா நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதே வந்து இன்வெர்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க. ஒரு ஒரு பிக் டிராப்பை n டிராப்ஸா நம்ம ஒரு n ஸ்மால் டிராப்ஸா பிக் டிராப்பா மாத்தும் போது என்ன ஆயிரும்? சரௌண்டிங் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஹாட்டா ஃபீல் பண்ணுவோமா, கூலா ஃபீல் பண்ணுவோமா? n ஸ்மால் டிராப்ஸ், அதாவது இங்க வந்து எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம கேஸ், அதாவது சரௌண்டிங்க்கும் சிஸ்டம்க்கும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா n ஸ்மால் டிராப்ஸ் வந்து கம்பைன் டு பிக் டிராப் பண்ணும்போது என்ன ஆகும் சொல்லுங்க? சர்ஃபேஸ் ஏரியா குறையுது. அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜி குறைஞ்சிருக்கும். சர்ஃபேஸ் எனர்ஜி டிக்ரீஸ் இன் சர்ஃபேஸ் எனர்ஜி சரௌண்டிங் கொடுத்துருக்கும். அப்போ சரௌண்டிங்க்கு இன்டர்னல் எனர்ஜி கூடிரும். சரௌண்டிங் இன்டர்னல் எனர்ஜி கூடிச்சுன்னா டெம்பரேச்சர் கூடிரும். ஸோ ஹாட்டா ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் நம்ம நீட்ல கேட்க போறது இல்லை, சாதாரணமாக தான் கேட்க போறாங்க. நம்ம புக் எடுத்து லைன் பை லைனா படிச்சு அதில் டேர்ம்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக படிச்சாவே உங்களுக்கு நிறைய மார்க் வந்துடும்.
நல்லா பார்த்துங்க, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் போயிடாதீங்க. என்சிஆர்டி புக்கு கரெக்டா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நல்லா லைன் பை லைனா நல்லா படிச்சு திருப்பி ஒரு முறை மட்டும் படிக்கிறது, ஒரு 10 டைம்ஸ் கிட்டத்தட்ட நல்லா கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துரும்ப்பா. ஓகே, இப்போ வந்து இது இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா சர்ஃபேஸ் எனர்ஜி கான்செப்ட் பார்த்தோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரெஷர் கான்செப்டை பத்தி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுட்டு ஹெட்டிங் என்னன்னு சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிராப்போ பபுளோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இது வந்து டிராப் இல்லை பபுள் அப்படி ஏதோ ஒன்று அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏதோ டிராப் ஆர் பபுள்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லணும். இந்த டிராப்புக்கு உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து இன்சைடு ப்ரெஷர்னு வச்சுங்க, டிராப்புக்கு வெளியில இருக்கிற ப்ரெஷர் அவுட் சைட் ப்ரெஷர்னு எடுத்துங்க. அவுட் சைட் ப்ரெஷர் வந்து என்னது, இது அட்மாஸ்பியருக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கும். அதனால அவுட் சைட் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, இந்த டிராப் வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா இந்த ரேடியஸ் மாறாம ரெஸ்ட்ல இருக்கு, கான்ஸ்டன்ட் ரேடியஸ்ல இருக்கு. அப்படி இருக்கணும், அப்படி இருக்குது. அதனால நீங்க என்ன ஆன்சர் கெஸ் பண்றீங்க? அப்போ இன்சைடு பிரஷர் வந்து பிஐன்னு சொல்லியிருக்கேன், அவுட் சைடு பிரஷர் வந்து பி நாட் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம என்ன ஆப்ஷன் எடுக்கலாம்? ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, இல்ல டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? கொஸ்டின் நல்லா கவனிச்சிங்க. அதாவது உங்களுக்கு டிராப்போ பபுளோ ஏதோ கொடுத்துருக்காங்க, இதுக்கு எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ஒரு டிராப் கொடுத்துருக்கோம், அந்த ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, மாறாம இருக்குன்னா அப்போ ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஓகேங்களா? ஈக்லிபிரியம்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்சைடு இந்த டிராப் வந்து ப்ரெஷர் வந்து பிஐன்னு எடுத்திருக்கேன், அவுட் சைடு வந்து பி நாட்னு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் வந்து இப்போ இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும் ப்ரெஷர் ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இன்சைடு ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தென் அவுட் சைட் ப்ரெஷர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இன்சைடு ப்ரெஷர் கிரேட்டர் தென் அவுட் சைட் ப்ரெஷர். ஏன் இன்சைடு ப்ரெஷர் கிரேட்டர் தென் அவுட் சைட் ப்ரெஷர்ன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்கப்பா, இந்த ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ வந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று வரும் இல்லைங்களா? ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? along the tangent drawn to the surface தானே இருக்கும். அப்போ இங்க சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்ல வந்து ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்றேன். நல்லா கவனிங்க, இங்க இப்படி டேஞ்சன்ட் டிரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டேஞ்சன்ட் டைரக்ஷன்ல அந்த சர்ஃபேஸ்ல வந்து ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு டேஞ்சன்ட் எடுத்து இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து டிரா பண்றேன். ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்திருக்கேன். நல்லா கவனிங்க. ஓகே, இங்க கொஞ்சம் கவனிக்கணும். இங்க நீங்க இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஃபோர்ஸை நம்ம ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம்ப்பா. எத்தனை காம்பனன்ட்? ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ் காம்பனன்ட்னு ஒன்று ரிசால்வ் பண்ணலாம் இதுக்கு, இந்த ஃபோர்ஸை. அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம்னா ஒய் காம்பனன்ட்னு அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் அப்படின்னு சும்மா நான் டயக்ராம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி வரைஞ்சிருக்கேன், அப்படி புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து கேன்சல் ஆயிருது. அதாவது இது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எக்ஸ் காம்பனன்ட் கேன்சல் ஆயிருது. ஆனா ஒய் காம்பனன்ட் கேன்சல் ஆகல பாருங்க. ஒய் காம்பனன்ட் வந்து ஏன்னா ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல தானே எடுத்திருக்கும், அப்போ ஒய் காம்பனன்ட் கேன்சல் ஆகல. அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷனுடைய ஒரு காம்பனன்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த ஃபோர்ஸ்னால சர்டைன் ப்ரெஷர் இருக்கும். இந்த ஃபோர்ஸ்னால என்ன இருக்குன்னா ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஓகே, இப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால இது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகுறது, எவ்வளவு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் ப்ரெஷர் டியூ டு காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க தனியா டயக்ராம் வரைகிறேன், இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு உங்களுக்கு. இப்போ ஒரு டிராப் எடுத்திருக்கேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் டியூ டு அட்மாஸ்பியர் வருது, அடுத்து ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இப்படி வருது. ஓகேங்களா? இந்த ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் இன்சைடு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கும். அப்போ ப்ரெஷர் இன்சைட் சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் இன்சைடு வந்து ப்ரெஷர் அவுட் சைடு பிளஸ் ப்ரெஷர் அவுட் சைடு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஃபோர்ஸ் ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கும். அப்போ இன்சைடு ப்ரெஷர் வந்து ஹேஸ் டு பேலன்ஸ் அவுட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பிளஸ் ப்ரெஷர் ப்ரொடியூஸ்டு பை தி காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வருது. அப்படின்னா இன்சைடு தி ப்ரெஷர் என்ன இருக்குன்னா அவுட் சைடு ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா, இவ்வளவு ப்ரெஷர் அதிகமா இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பி நாட்ன்றது அவுட் சைடு ப்ரெஷர் சொல்லியிருக்கேன், இன்சைட் ப்ரெஷர் வந்து பிஐ இருக்கு. ஆனா இன்சைட் ப்ரெஷர் என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு பேலன்ஸ் தி அவுட் சைட் ப்ரெஷர் பிளஸ் ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். அப்படின்னா இன்சைட் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் அவுட் சைட் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு அஸ்யூம் பண்ணாதீங்க, அவுட் சைட் ப்ரெஷர் வைக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா ஒரு சில இடத்துல அட்மாஸ்பியரிக் அவுட் சைட் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேற மாதிரி இருக்க மாதிரி நான் ப்ராப்ளம்ஸ் காமிப்பேன். சரிங்களா? அப்படின்னா இன்சைடு ப்ரெஷர் வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாமா?
இன்சைடு ப்ரெஷர் மைனஸ் அவுட் சைட் ப்ரெஷர். இன்சைட் ப்ரெஷர் மைனஸ் அவுட் சைட் ப்ரெஷர் தான். இது என்ன அர்த்தம்? இன்சைடு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, அவுட் சைடை விட. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து நமக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன், காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வருது இல்லையா, காம்பனன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ்னால வர ப்ரெஷர்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா நாட் ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? என்ன ஆன்சர் சொல்லுங்க கரெக்டா? அதாவது அதாவது ப்ரெஷர் இன்சைட் டிராப் கிரேட்டர் தென் அவுட் சைடு புரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து எவ்வளவு இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டியூ டு காம்பனன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், நாட் ஈக்குவல் இருக்குமா? இஸ் ஈக்குவல்ன்றது தான் கரெக்டா நமக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இப்போ எக்ஸஸ் ப்ரெஷருக்கு நான் ஃபார்முலா தரேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ எப்படி இது எக்ஸஸ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது சொல்றேன் கேட்டுங்க. இப்போ இது வந்து ஒரு டிராப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது வந்து ஒரு டிராப் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ப்ரெஷர். இது வந்து ரெண்டு பார்க்கணும். ஒன்று வந்து டிராப்பு, ஒன்று வந்து டிராப்பு, இன்னொன்று வந்து பபுள்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிராப்பு பார்க்கலாம். இந்த டிராப்பு பார்க்கும்போது என்ன பண்ணணும், இங்க நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனால தானே பார்க்க போறோம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனால ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா along the tangent drawn அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டிராப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இங்க ஃபோர்ஸ் இந்த பக்கம் இப்படி ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு லெங்த் வந்து 2πr ன்னு எடுத்துக்கலாம். லெங்த் வந்து 2πr, ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல தானே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சரி, இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால வர பிரஷர் தான் நம்ம எக்ஸஸ் பிரஷர்னு எடுத்துறோம். எக்ஸஸ் பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைட் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஏரியா என்ன வரும் சொல்லுங்க? இந்த ரேடியஸ் r தானே வருது, சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன வருது? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு 2πr வந்துட்டு டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியான்னு வருது. சர்ஃபேஸ் ஏரியா πr². இந்த பை கேன்சல் பண்ணிருங்க, ஆர் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ என்ன வந்திருக்கு? 2t/r. ஸோ அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி டிராப் வந்து 2t/r அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி டிராப் வந்து என்ன வந்திருக்கு? 2t/r வந்திருக்கு. இதே பபுளுக்கு போனா எக்ஸஸ் ப்ரெஷர் in the case of பபுள் போறோம். பபுள் போனீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து அது பபுள் மாதிரியே இருக்கும். அப்படி தானேப்பா? பபுள் என்ன எப்படி இருக்கும்? இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஹாலோவா இருக்கும். அப்ப ரெண்டு சர்ஃபேஸ் வரும், ஒன்னு வந்து அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னொன்று வந்து இன்னர் சர்ஃபேஸ். அப்படி இருக்கும். ஆனா டிராப்புக்கு வந்து சாலிடா இருக்கிறதுனால ஒரே ஒரு சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். பபுளுக்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸ் வருது. ஓகேங்களா? ரெண்டு சர்ஃபேஸ் வருது. அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆகுதுங்களா? அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்பா. இன்னர் சர்ஃபேஸ்ல இந்த இன்னர் சர்ஃபேஸ் இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த இன்னர் சர்ஃபேஸ்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படிதானே? எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைட் பை ஏரியான்னு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ரேடியஸ் என்ன வந்திருக்குன்னா ஆர்னு எடுத்துக்கிறோம். இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் எல்லாம் சேம்னு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏரியா மொத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா πr² வருது. ஓகேங்களா? ஆனா இந்த ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் போடும்போது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும்? இந்த ஃபோர்ஸ் வந்து அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் ஆக்ட் ஆகுது, இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்லயும் ஆக்ட் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு 2πr போட்டுங்க, இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு 2πr போட்டுங்க. ஒருவேளை அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் டிஃபரெண்ட் ஆயிருச்சுன்னா டிஃபரெண்டா போட்டுக்கலாம். நம்ம இந்த பபுள் அனும்போது இந்த திக்னஸ் ஆஃப் தி அந்த வால் இருக்கு இல்லைங்களா, அந்த திக்னஸ் ஆஃப் தி ஃபில்ம் வந்து டென்ஸ் டு 0ன்னு எடுத்துட்டு இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வரும் t × 4πrன்னு வருதுங்களா? ஸோ இதை கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். எதை சப்ஸ்டிட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ நம்ம அதாவது ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அது ரெண்டுத்தையும் இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன வருது பாருங்க? ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் t × 4πr வந்திருக்கா, டிவைட் பை ஏரியா எவ்வளோப்பா? 4πr². இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து இந்த இது வந்து இந்த எடுத்தது வந்து செமி சர்க்குலர் சர்ஃபேஸ் எதுனா இருக்கு, அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா πr² எடுத்துருக்கேன். பை கேன்சல் ஆயிருச்சு. ஓகேவா? அப்போ எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா 4t/r. 4t/ இங்க ஆர் கேன்சல் பண்ணிருங்க. ஆர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4t/r வந்திருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு இது நீட் கான்செப்ட்ன்றதுனா கொஞ்சம் ஈஸியா எக்ஸஸ் ப்ரெஷர் ஃபார்முலான்னு இது இப்படி பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியால ஏன் πr² எடுக்கணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தாலும் இதுதான் ஃபார்முலான்னு வச்சுங்க. இதே ஐஐடிக்குன்னா கால்குலஸ் மெத்தட்ல பண்ணியிருப்பேன், அதுல வந்து பெர்ஃபெக்ட் மெத்தட்ல வந்திருக்கும். ஆனா அதுலயும் இதுதான் கரெக்டான ஆன்சர். அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் டிராப்புக்கு இந்த ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, 2t/r. ஓகேங்களா? அப்போ எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் பபுளுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா 4t/rன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் கேட்குறேன், டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். இப்போ வந்து இது டிராப் சொல்லியிருக்கேன், இது டிராப்னு சொல்லியிருக்கேன், இங்க வந்து இது பபுள்னு எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேம் மெட்டீரியல் சேம் ரேடியஸ் எடுத்திருக்கேன்.
எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் டிராப் வந்து டெல்டா பிடின்னு போட்டிருக்கேன், பபுளுக்கு வந்து டெல்டா பிபின்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? டக்குன்னு சொல்லுங்க. கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் சொல்லும். ஒரு டிராப் பபுள் போத் ஆர் மேட் பை சேம் மெட்டீரியல் அப்படின்னா சேம் சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து போத் ஆர் சேம் ரேடியஸ், ரெண்டுமே சேம் ரேடியஸ்ல ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்படின்னா எக்ஸஸ் ப்ரெஷர் டிராப்புக்கும் எக்ஸஸ் ப்ரெஷர் பபுளுக்கும் ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா? பார்த்தா இது கிரேட்டர் தென் வரும். ஏன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் பபுளுக்கு வந்து 4T/R, இது எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் டிராப்புக்கு வந்து 2T/R வருது. அப்போ வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த கேஸ் ஆஃப் பபுள் இஸ் டுவைஸ் தி எக்ஸஸ் ப்ரெஷர் இன் தி டிராப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ஒரு 2 டிராப் எடுத்துருங்க, 2 டிராப்பும் சேம் மெட்டீரியல், ஆனா ரேடியஸ் டிஃபரன்ஸ், இது R1 இது R2. R1 கிரேட்டர் தென் R2 கொடுத்தாச்சு. எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ஃபர்ஸ்ட் பபிள் வந்து டெல்டா P1, செகண்ட் பபிள் வந்து டெல்டா P2. இப்போ R1 கிரேட்டர் தென் R2 சொல்லியாச்சு. எக்ஸஸ் ப்ரெஷருக்கு எந்த ரிலேஷன் வரும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டிராப்புக்கு செகண்ட் டிராப்புக்கு எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? டக்குன்னு சொல்லணும். கொஸ்டின் புரிஞ்சா? two drops ரெண்டுமே டிராப்ஸ், they are made different radius but same material same surface tension. Then excess pressure in the first drop is delta P1, second drop is delta P2. அப்போ delta P1 delta P2 க்கு ரிலேஷன் என்ன வரும்? ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா லெஸ் தென் கரெக்ட். ஏன்னா எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? பாத்தீங்கன்னா டிராப்புக்கு வந்து 2T/R. ஸோ எக்ஸஸ் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்போ ரேடியஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களாப்பா? அதாவது ரேடியஸ் இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸஸ் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அப்படின்னு வருது. ஓகேங்களா?